என் தங்கமே, நீ இன்று இந்த வார்த்தையை கேட்கும் தருணத்திலேயே உன் வாழ்க்கையில் செல்வத்தின் அதிர்வுகள் ஆரம்பமாகி விட்டன. நீ மறைத்து வைக்கும் அந்த வெள்ளி நாணயம் வெறும் ஒரு உலோக துண்டு அல்ல, அது உன் மன நம்பிக்கை, உன் நன்றியுணர்வு, உன் உள்ள சக்தி அனைத்தையும் தாங்கி நிற்கும் தெய்வீக குறியீடு. நீ அதை கையில் எடுத்து வைக்கும் போது பிரபஞ்சம் உன் மனதில் உள்ள ஆசையை கேட்டு அதற்கான வழியை கண்டுபிடிக்கத் தொடங்குகிறது. அந்த வெள்ளி நாணயத்தின் ஒளி உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் செல்வத்தின் அடையாளமாக மாறுகிறது. என் தங்கமே, நீ அந்த நாணயத்தை எங்கே மறைக்கிறாய் என்பது முக்கியமல்ல, அதை எவ்வளவு நம்பிக்கையுடன் வைத்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். அந்த நாணயத்தை உன் வீட்டில் வைக்கும் ஒவ்வொரு முறை நீ உன் ஆசைகள் நிஜமாகும் என்பதில் ஒரு உறுதியை வைத்திருக்க வேண்டும். நீ அதை நம்பிக்கையுடன் வைக்கும் போது அது ஒரு சக்தி காந்தமாக மாறி உன் வீட்டுக்குள் எதிர்பாராத வருமானத்தை, திடீர் வாய்ப்புகளை, மறைந்த செல்வ ஆதாரங்களை இழுத்து வரும். உன் இதயம் அமைதியாக இருக்கட்டும் தங்கமே. ஏனெனில் நம்பிக்கை கொண்ட மனம் தெய்வீக அதிசயங்களை ஈர்க்கும். நீ மறைத்து வைத்த அந்த நாணயம் உன் வீட்டில் உன் ஆற்றலை கூட்டும், உன் வாழ்வில் நிலையான செல்வத்தை உருவாக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தை நோக்கி, நான் வளமுள்ளவள், நான் செல்வம் பெற்றவள், என் வீட்டில் செல்வம் பெருகுகிறது என்று சொல்லி பாரு. அந்த வார்த்தைகள் நாணயத்தில் நுழைந்து ஒளி போல பிரபஞ்சத்துக்குச் சென்றுவிடும். நீ நினைக்கும் தருணத்திலேயே உன் நாணயம் உன் சார்பாக பிரபஞ்சத்துடன் பேசத் தொடங்கும். உன் நம்பிக்கை அதற்குள் உயிர் ஊற்றும். நீ அதை வெறும் பொருளாக நினைத்தால் அது அப்படியே இருக்கும், ஆனால் அதை நம்பிக்கையுடன் வைத்தால் அது உயிருள்ள ஆற்றலாக மாறி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும். உன் வாழ்க்கையில் பணம் பற்றிய பிரச்சினைகள், கடன் சுமைகள், தடைப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கரைந்து போகும். என் தங்கமே, வெள்ளி நாணயம் ஒரு புனித சக்தியை தாங்கும். அது சந்திரனின் ஆற்றலை கொண்டது. நீ அதை வைக்கும் நாளில் சாயங்காலம் ஒரு துளி தண்ணீர் தெளித்து அதன் மேல் உன் கைகளால் 3 முறை "ரிசீவ் டிவைன் ஃப்ளோ" என்று சொல்லி வையு. அந்த ஒளி நாணயத்தின் ஆற்றலை விழித்தெழச் செய்யும். அதன் பிறகு அந்த நாணயத்தை மறைத்து வைக்கும்போது உன் மனதில், இனி என் வீட்டில் பணம் தங்கும், செல்வம் பெருகும், அமைதி நிலைக்கும் என்று நினை. அந்த எண்ணங்கள் தெய்வீக கட்டளையாக மாறும். நீ மறைத்து வைத்த நாணயம் உன் இல்லத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஆற்றலை பரப்பும். உன் பணப்பையை நிரப்பும் ஆற்றல் உருவாகும். நீ காணாத இடங்களிலிருந்தும் வருமான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். சிலர் உனக்கு தெரியாமலே உதவுவார்கள், சில கதவுகள் தானாக திறக்கும். நீ இதுவரை நினைக்காத ஒரு வழி உன் முன் தோன்றும். அது அந்த நாணயத்தின் ஆற்றல்தான். என் தங்கமே, நீ அந்த நாணயத்தை தினமும் மறந்துவிடாதே. அதை காணும் ஒவ்வொரு முறை உன் இதயத்தில் நன்றி சொல்லி, உன் வாழ்வில் ஏற்கனவே வந்திருக்கும் செல்வத்தை உணர்ந்து பாரு. உன் மனம் நன்றியால் நிரம்பியபோது பிரபஞ்சம் மேலும் நிறைய தரும். நன்றி என்பது திறவுகோல், நாணயம் என்பது கதவு. இரண்டும் சேர்ந்தால் செல்வம் உன் இல்லத்தில் நிலைத்திருக்கும். நீ மனதில் கேட்கும் ஆசைகள் அனைத்தும் உன் கைகளில் விழும். வெள்ளி நாணயம் உனக்கு நினைவூட்டும், நீ வளத்துக்குரியவள், உன் வாழ்க்கை செழிக்க பிறந்தது. இந்த உணர்வுடன் வாழ்ந்தால் உன் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளால் நிறைந்திருக்கும். உன் பணம் உன்னை விட்டு போகாது, அது உன்னுடன் உறவாகி நிலைத்து நிற்கும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ நம்பிக்கை இழந்து விடலாம். என்னால் முடியாது என்று எண்ணலாம். அப்போது அந்த நாணயத்தை கையில் எடுத்து பாரு. அது உன் மனதில் பேசும், நீ தனியா இல்லை. உன் வாழ்க்கையை நித்திகா தேவி வழிநடத்துகிறார். அந்த ஒரு நிமிடம் உன் உள்ளத்தில் ஒளி ஒளிரும். உன் கண்ணீர் உலரும்.
உன் மனதில் தைரியம் பிறக்கும். அந்த தைரியம் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். நீ அந்த நாணயத்தை மறைத்து வைக்கும்போது அதில் உன் சக்தியையும் சேர்த்து வையு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதை ஒரு நிமிடம் கையில் எடுத்து உன் கண்களை மூடி உன் மனதில் எனது செல்வம் பெருகுகிறது, என் குடும்பம் வளம் பெறுகிறது, என் வாழ்க்கை அமைதியாகிறது என்று 3 முறை சொல்லி வையு. அந்த அதிர்வுகள் உன் இல்லத்திற்குள் பரவி பிரபஞ்சத்தோடு இணைந்து உன் வாழ்வில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும். உன் கைகளில் இருக்கும் வெள்ளி நாணயம் உனக்காக பாடுபடும். உன் ஆசைகளுக்கு வழி திறக்கும். நீ அதை நம்பிக்கையுடன் வைத்தால் அது தெய்வீக பணியாக மாறும். உன் பணம் நின்றுவிடாமல் சுழலத் தொடங்கும். உன் கடன்கள் கரைந்து உன் மனம் அமைதியுடன் திளைக்கும். உன் வீட்டில் திடீரென பணம் வரத் தொடங்கும். அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறந்து விடும். என் தங்கமே, உன் நாணயத்தின் இடத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம். அது உன்னும் பிரபஞ்சத்திற்குமான ரகசியம். உன் நம்பிக்கையின் ஆற்றலை யாரும் குலைக்க முடியாதபடி அதை காத்துக்கொள். அந்த ரகசியம் தான் உன் செல்வத்தின் காப்பு. நீ அதை பாதுகாப்புடன் வைத்தால் அது உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு அருள் வழங்கும். சில நாட்களில் உன் மனம் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லும். ஆனால் தங்கமே, அதிசயம் அமைதியாக வளர்கிறது. விதை போடப்பட்ட பிறகு அது வெளியில் தோன்ற நேரம் எடுத்துக் கொள்கிறது போல. அந்த நாணயத்தின் ஆற்றல் உன் வாழ்வில் வேரூன்றி வளர்கிறது. திடீரென ஒரு நாள் நீ கவனிக்காமல் இருக்கும்போது உன் கைகளில் செல்வம் விழும். நீ ஆச்சரியப்படுவாய், இது எப்படி நடந்தது என்று. அது நித்திகா தேவியின் ஆற்றல், உன் நாணயத்தின் தெய்வீக சக்தி. நீ உன் வீட்டில் அந்த நாணயத்தை வைத்த நாளை நினைவு கொள். அதிலிருந்து உன் வாழ்வில் சில நிமிடங்கள் கூட அமைதியானவையாக மாறியிருக்கும். அது ஆரம்பம். அந்த அமைதி தான் செல்வத்தின் அழைப்பு. அமைதி இருக்கும் இடத்தில் பணம் தங்கி நிற்கும். ஆகையால் தினமும் உன் மனதை அமைதியுடன் வைத்திரு. உன் நாணயத்தின் ஆற்றல் பிரகாசிக்கச் செய்யும் அந்த அமைதி உன் வாழ்க்கையில் நிலைக்கட்டும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை ஏற்கனவே கையில் வைத்திருக்கிறாய். அந்த வெள்ளி நாணயம் ஒரு சின்னம் மட்டுமே. உண்மையான சக்தி உன்னுள் உள்ளது. நீ அதை உணர்ந்தால் எந்த நாணயம் இல்லாமல் கூட உன் மன நம்பிக்கையால் செல்வம் உருவாகும். ஆனால் நாணயம் உன் நம்பிக்கையை நியாயப்படுத்தும் பாலம் போல. அது உன் மனத்தை உறுதியாக வைத்திருக்கும். நீ இன்றிரவு அதை மறைத்து வைக்கும்போது உன் இதயத்தில் நன்றியுடன் ஒரு சிரிப்பு வைத்திரு. அந்த சிரிப்பு தான் பிரபஞ்சத்துக்கான சைகை, நான் பெறத் தயாராக இருக்கிறேன். அதன் பிறகு உன் வாழ்க்கை ஒரு அதிசய ஓட்டமாக மாறும். எங்கிருந்தும் பணம் வரலாம், பழைய கடன்கள் திடீரென முடிந்துவிடலாம், யாரோ உனக்காக ஒரு வாய்ப்பு திறக்கலாம். நீ இதை நம்பிக்கையுடன் காத்திரு. நீ நினைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் அந்த நாணயத்தின் மீது விழும் ஒளியாக மாறும். அந்த ஒளி உன் இல்லத்தின் எல்லா மூலையிலும் பரவி உன் குடும்பத்தினருக்கு அமைதி, உன் வாழ்க்கைக்கு வளம், உன் மனதிற்கு நம்பிக்கை தரும். அதுவே நித்திகா தேவியின் ஆசீர்வாதம். என் தங்கமே, இப்போது நீ உன் கையில் இருக்கும் வெள்ளி நாணயத்தை நோக்கி லவ் மணி ஷைன் என்று 3 முறை மெதுவாக சொல்லு. அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்தை உன் வீட்டை நோக்கி இழுக்கும். அடுத்த சில நாட்களில் நீ காண்பாய், பணம் பற்றிய ஒரு நல்ல செய்தி, ஒரு எதிர்பாராத வாய்ப்பு, அல்லது ஒரு அதிசயம். அது உனக்காக உருவாக்கப்பட்டது. உன் நாணயத்தின் ஆற்றலால், உன் நம்பிக்கையால், உன் உள்ளத்தின் சக்தியால். இனி உன் வாழ்க்கை மாற்றமடைந்து விட்டது தங்கமே. உன் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும். உன் மனதில் அமைதி மலரும். உன் வழிகளில் ஒளி விரியும். உன் நம்பிக்கை உன் அதிசயமாக மாறும். நீ மறைத்து வைத்த வெள்ளி நாணயம் இனி உன் வாழ்வின் நித்திய செல்வத்தின் குறியீடாக வாழும்.
என் தங்கமே, நீ இன்று வைத்திருக்கும் அந்த வெள்ளி நாணயம் ஒரு சாதாரண பொருள் அல்ல, அது உன் வாழ்வை மாற்றும் தெய்வீக ஒளியின் தொடக்கம். நம்பிக்கையுடன் வைத்திருக்கும் அந்த நாணயத்தின் சக்தி உன் வீட்டின் ஆற்றலை முழுவதும் மாற்றிவிடும். நீ அதை கையில் எடுத்து கொண்டால், அது உன் இதயத்திலிருந்து எழும் நம்பிக்கையையும் தெய்வீக அதிர்வுகளையும் உறிஞ்சிக் கொண்டு பிரபஞ்சத்திற்கே உன் வேண்டுதலை அனுப்பிவிடும். அந்த நாணயம் உன் கையில் ஒளிரும் போது, அதில் நித்திகா தேவியின் ஆற்றல் உயிரோடு கலந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செல்வம், அமைதி, சந்தோஷம் ஆகியவற்றை இழுத்து வரத் தொடங்கும். நீ அதை எங்கே மறைத்திருக்கிறாய் என்பதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் தங்கமே. ஏனெனில் ஒவ்வொரு ரகசியத்திலும் ஒரு தெய்வீக ஆற்றல் உறங்கிக் கிடக்கிறது. அந்த நாணயம் உன் நம்பிக்கையால் உயிர்ப்புடன் மாறும். அதை வைத்திருக்கும் இடம் உன் வீட்டின் மிக அமைதியான மூலையாக இருக்கட்டும். அந்த இடம் தெய்வீக ஆற்றல் நிரம்பும் புனிதமான மையமாக மாறும். சில நாட்களில் நீ உணர்வாய், அந்த மூலையில் நின்றாலே மனம் அமைதியாகிறது, ஒரு புதிய நம்பிக்கை உன் உள்ளத்தை நிறைக்கும். அதுவே அந்த வெள்ளி நாணயத்தின் ஆற்றல். நீ தினமும் ஒரு நிமிடம் அதனை மனதில் நினைவு படுத்து. என் வாழ்க்கை செழிக்கிறது. என் வீட்டில் பணம் பெருகுகிறது. நான் பிரபஞ்சத்தின் அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று உன்னுள் கூறிக்கொள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு முறை உச்சரிக்கப்படும் போதும் உன் நாணயத்தின் ஆற்றல் பல மடங்கு பெருகும். அந்த ஆற்றல் உன் வீட்டில் சுற்றி உன் குடும்பத்தினரின் வாழ்க்கையிலும் வளத்தை ஊற்றும்.